எங்க பஞ்சாயத்துல வந்து ரோடு வசதியே இருக்காது. ஒரு டெலிவரி டைம் அந்த பொண்ணுக்கு வந்து வகுத்த வலி ஆயிருச்சு. 108 அந்த ஊருக்குள்ள வராது. கட்டில வச்சுட்டே நாங்க அந்த ஊருக்கு கிராமத்துல தூக்கிட்டு போய் பிரசவத்துக்கு போய் டெலிவரி பண்ணி விட்டோம். என்னுடைய கிராமம் வந்து சிவகங்கை மாவட்டத்துல ரொம்ப பின்தங்கிய கிராமம். எங்களுடைய மக்கள்கிட்ட எந்த வசதி வாய்ப்பு ரொம்பலாம் இல்ல. சுமாரான நடுத்தர குடும்பத்தை எங்க ஊர்ல. நான் பிரசன்ட் ஆன உடனே நம்ம மக்கள்லாம் ரொம்ப திறந்த வழியில போறாங்களே, உடனே இதை வந்து நம்ம வந்து திறந்த வழி இல்லாம ஆக்கணும் நம்ம பஞ்சாயத்தை. அப்படி கழிப்பறை கட்டி கொடுத்து 2 மாசத்துல நம்ம பஞ்சாயத்தை கழிப்பறை வீட்டுக்கு வீடு கட்டி கொடுத்து உழப்ப திறந்த வழியை போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உடனே திறந்த வழியில போகாத அளவுக்கு மக்களை புறம் லெட்டின் தான் போகணும் அந்த அளவுக்கு எல்லாரையும் வெறிப்படுத்தி எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ரோடு வசதியே இருக்காது. நான் பிரசண்டான இல்லை ரொம்ப வசதி. எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் கருவதே இருக்கும், ஊரே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் ஒரு டெலிவரி டைம் அந்த பொண்ணுக்கு வந்து வகுத்த வலி ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கேருந்து போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் போகணும். 108 அந்த ஊருக்குள்ள வராது. கட்டில் வச்சுட்டே நாங்கள் அந்த ஊருக்கு கிராமத்தில் தூக்கிட்டு போய் பிரசவத்துக்கு போய் நான் டெலிவரி பண்ணி விட்டோம். ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் ஏன் உடனே கலெக்டர் போய் பார்த்து அந்த ரோடு உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. எந்த அதிகாரியும் எங்கள் பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்க. நான் தலைவரான உடனே நான் செய்த சேவை அவ்வளோ அவதிகாரி எங்கள் ஊருக்கு வர்ற அளவுக்கு நான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கிராமம் ரொம்ப கஷ்டப்பட்ட கிராமங்கள். ரொம்ப வீடே குடிசை விடுதேன். நான் வந்து குடிசை நான் போயெல்லாம் ஒரு வீடெல்லாம் அப்படியே ஒழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த வீடு ஃபுல்லாக சென்ட்ரி வீடு ஆக்கி எல்லாருக்குமே ஓரளவுக்கு வீடு இப்போ கூரை விட இல்லாத பஞ்சாயத்தாக எங்கள் பஞ்சாயத்து ஆக்கிட்டு. நன்றி, வணக்கம். எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ரோடு வசதியே இருக்காது. ஒரு டெலிவரி டைம் அந்த பொண்ணுக்கு வந்து வகுத்த வலி ஆயிடுச்சு. 108 அந்த ஊருக்குள்ள வராது. கட்டில் வச்சுட்டே நாங்கள் அந்த ஊருக்கு கிராமத்தில் தூக்கிட்டு போய் பிரசவத்துக்கு போய் நான் டெலிவரி பண்ணி விட்டோம். என்னுடைய கிராமம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப பின்தங்கிய கிராமம். எங்களுடைய மக்கள்கிட்ட எந்த வசதி வாய்ப்பு ரொம்பலாம் இல்லை. சுமாரான நடுத்தர குடும்பத்தை எங்கள் ஊரில். நான் பிரசன்ட் ஆன உடனே நம்ம மக்கள்லாம் ரொம்ப திறந்த வழியில போகிறாங்களே, உடனே இதை வந்து நம்ம வந்து திறந்த வழி இல்லாமல் ஆக்கணும் நம்ம பஞ்சாயத்தை. அப்படி கழிப்பறை கட்டி கொடுத்து 2 மாசத்துல நம்ம பஞ்சாயத்தை கழிப்பறை வீட்டுக்கு வீடு கட்டி கொடுத்து உழப்ப திறந்த வழியை போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உடனே திறந்த வழியில போகாத அளவுக்கு மக்களை புறம் லெட்டின் தான் போகணும் அந்த அளவுக்கு எல்லாரையும் வெறிப்படுத்தி எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ரோடு வசதியே இருக்காது. நான் பிரசண்டான இல்லை ரொம்ப வசதி. எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் கருவதே இருக்கும், ஊரே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் ஒரு டெலிவரி டைம் அந்த பொண்ணுக்கு வந்து வகுத்த வலி ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கேருந்து போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் போகணும். 108 அந்த ஊருக்குள்ள வராது. கட்டில் வச்சுட்டே நாங்கள் அந்த ஊருக்கு கிராமத்தில் தூக்கிட்டு போய் பிரசவத்துக்கு போய் நான் டெலிவரி பண்ணி விட்டோம். ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் ஏன் உடனே கலெக்டர் போய் பார்த்து அந்த ரோடு உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. எந்த அதிகாரியும் எங்கள் பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்க. நான் தலைவரான உடனே நான் செய்த சேவை அவ்வளோ அவதிகாரி எங்கள் ஊருக்கு வர்ற அளவுக்கு நான் பண்ணேன்.